ஒரு ஆற்றின் தெளிந்த நீரை சுவைக்க வேண்டுமானால் அதன் ஊற்றுக்கே நாம் செல்ல வேண்டும். நடுவில் கலந்த நீரை பார்த்து அதன் உண்மையான சுவையை அறிய முடியாது. அதுபோலவே இறைவார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை அறிய அது எங்கே இருந்து வந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவார்த்தை என்பது மனிதனின் தனிப்பட்ட சிந்தனை அல்லது கருத்து அல்ல. ஆரம்பித்த காலத்திலேயே தூய ஆவியானவர் சத்தியங்களை முதலில் திருச்சபைக்கே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவரின் வழிநடத்துதலில்தான் இந்த சத்தியங்கள் உலகத்திற்கு அறிவிக்கப்பட்டது. முக்கியமாக நினைவில் வையுங்கள், திருச்சபை விவிலியத்திலிருந்து உருவாகவில்லை. விவிலியம்தான் ஆதி திருச்சபையிலிருந்து உருவானது. அதாவது ஆவியானவர் திருச்சபைக்கு கொடுத்த அதே சத்தியத்தை தான் விவிலியம் எழுதப்பட்ட வடிவில் இன்று நமக்கு தருகிறது. எனவே அந்த அதிகாரப்பூர்வமான விளக்கத்தை தாண்டி நாம் தனிப்பட்ட அர்த்தங்களை உருவாக்குவது தவறு. இறைவார்த்தையை நம்முடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு மாற்ற முயற்சிக்காதீர்கள். அதற்கு பதிலாக நம்முடைய சிந்தனையை இறைவார்த்தைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனெனில் சத்தியம் நமக்கு கீழ்ப்படிவதில்லை, நாம் தான் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறோம். தூய ஆவியானவர் இன்றும் திருச்சபை வழியாக பேசுகிறார். அதை கேளுங்கள், ருசித்து பாருங்கள், மனம் திரும்புங்கள். இது சத்தியத்தின் ஒளி. உங்களின் வேண்டுதல் மற்றவர்களுக்கு தூண்டுதல்.